பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு என தனியாக இன்ட்ரோ சாங் எழுதி கோவை பிரச்சாரத்தில் இளைஞர் ஒருவர் பாடி அசத்திய காட்சி வைரலாகி வருகிறது. எல்லோரும் அன்பு தலைவர் ஊழல்வாதிகளின் சிம்ப சொப்பனம் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை அவர்கள் இப்போது வாக்கு சேகரிக்கிறார். இப்பொழுது நம்முடைய SRR மகன் அன்புக்குரிய மாலை அணிவிக்க ராமராஜன் அவர்கள் நன்றி தெரிவித்து SRB அவர்கள் குடும்பத்திலிருந்து சமீபத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து தேசியத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் ராமராஜன் அவர்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல என்னோடு இருக்கக்கூடிய நம்முடைய பகுதியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் மோகன் மந்திராட்சம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருக்கின்றோம் பிரச்சாரம் கூட பார்த்தீங்கன்னா நாளைக்கு முடிய போதும். நாளை தான் கடைசி நாள் தமிழகத்தில் முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரத்தினுடைய முடிவு. அன்பு சகோதர சகோதரிகளை இந்த பேரே பாருங்க, நாடாளும் மன்றம், நாட்டை ஆளக்கூடிய மன்றம். அப்படின்னா நீங்க ஓட்டு போடுறதுங்க பிரதம மந்திரி யார் என்பதற்காக வாக்களிக்கிறீங்க. ஆனா நம்ம நாட்டினுடைய ஜனநாயக முறையில் நேரடியாக பிரதமருக்கு நாம் ஓட்டு போட முடியாது. ஒரு MP மூலமாக பிரதமருக்கு ஓட்டு போறோம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக பிரதமர் ஓட்டு போடுறோம். வேற நாடுகளில் நேரடியாக பிரதமருக்கு ஓட்டு போடுறாங்க. அதனால்தான் இந்தியாவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் யார் பிரதமர், யாருக்காக வாக்களிக்க வேண்டும், அடுத்த 5 ஆண்டு காலம் எப்படிப்பட்ட ஆட்சியை அவர் நடத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, இது ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் தேர்தல் இல்லைங்க, உள்ளாட்சி பிரதிநிதி தேர்தல் கிடையாது, MLA எலெக்ஷன் இல்லைங்க. இது முதலமைச்சர் யார் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்கலாம். இன்னைக்கு இங்கே நிற்பது பிரதமர் மோடி அவர்கள் 10 ஆண்டு காலமாக ஆட்சி செய்திருக்கின்றார்கள். 10 ஆண்டு காலமாக நல்லாட்சி கொடுத்திருக்கிறாங்க. எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய சகோதரிகள், விவசாயிகள், இளைஞர்கள்
ஏழை தாய்மார், இவரை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடத்திருக்கு. 10 ஆண்டு காலத்தில் ஒரு குண்டூசியை திருடிவிட்டார்கள் என்று நம்ம பிரதமர் மீது யாரும் குற்றச்சாட்டு வைக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஆட்சியை நாம் கொடுத்திருக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்களை மறுபடியும் 5 ஆண்டு காலம் 2024 இருந்து 29 வரை இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் நம்முடைய பிரதமருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். 2014 இந்தியாவிற்கு மோடி தேவைப்பட்டார், 2024 உலகுக்கு மோடி தேவைப்படுகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலக தலைவராக, தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக மோடி அவர்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் என்று சகோதர சகோதரிகளை. இந்த நேரத்தில் கோவை பாராளுமன்ற தொகுதியில உங்களுடைய வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்றார். மோடி அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு வர வேண்டும் என்றார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.